வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், உலர்த்தும் விவசாயிகள், பல்வேறு விவசாய பணிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் மற்றும் பொது பணிகள், கட்டிடப் பணிகள், வண்ணம் தீட்டும் பணிகள், உலர்த்தும் பல்வேறு பணிகள், அப்பளம் மற்றும் உப்பளம் போன்றவற்றிற்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 29 புதன்கிழமை அதிகாலை நிலவர அறுவடைக்கான ஆலோசனை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கே வந்தடைந்தது. இலங்கைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கிவிட்டது நேற்று. இன்றைக்கு மத்திய இலங்கையும் இன்றைக்கு மாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பிடிப்பை தொடக்க இருக்கிறது. இந்த மழைப்பிடிவு தென் மாவட்டங்களிலே இந்த அதிகாலை நேரத்திலேயே குழப்பிக் கொண்டிருக்கிறது. கருமேகம் சூழ்ந்திருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தெற்கே ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான ஒரு மிரட்டு வானிலை இருந்து கொண்டிருந்தாலும் பொழுது விடிந்ததும் இந்த மிரட்டு வானிலை, மேகமூட்ட வானிலை எல்லாம் விலகிவிடும். மீண்டும் மதியம் மீண்டும் ஒரு மிரட்டு வானிலை கொடுத்தாலும் அச்சப்பட தேவையில்லை. காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கிவிட்டது. கிழக்கு காற்று வருகிற காரணத்தினாலே குளிர் குறையும். கண்டிப்பாக நேற்றைய விட இன்றைக்கு குளிர் குறைந்து விட்டது. நாளை மேலும் முற்றிலுமாக குளிர் குறைந்து விலகிவிடும். நாளை கிழக்கு காற்று மாத்திரமே. இந்த கிழக்கு காற்றில் கூடிய நீராவி தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்பிடிப்பை தொடக்கிவிடும். நாளை 30ஆம் தேதி அதிகாலை, அதாவது 1 மணி அளவிலே நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்ட கடலோர பகுதிகளில், தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் மழைப்பிடிப்பை தொடக்கும். அதிகாலை 4 மணி அளவிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், பிறகு 6-7 மணிக்குள் பொழுது விடிவதற்குள் நாளை டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதி, குறிப்பாக கோடியக்கரை முனையில் நாளை அதிகாலை மழைப்பிடிப்பை தொடக்கும். நாளை காலை கடலோரம், டெல்டா கடலோரம் தொடங்கும் மழை நாளை மதியத்திற்குள் டெல்டாவிலும் தென்கடலோரத்தின் உள்பகுதிகளிலும் மழைப்பிடிப்பை தொடக்கும், தீவிரப்படுத்தும். ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். நாளை 30ஆம் தேதி மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் படிப்படியாக மெல்ல முன்னேறும் மழை. நாளை 30ஆம் தேதி இரவுக்கு பிறகு 31ஆம் தேதி அதிகாலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழை பொழிவு முன்னேறும். 31ஆம் தேதி பகலிலே கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவு முன்னேறிவிடும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அல்ல. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே இலங்கையின் மீது அவைந்து கொண்டு, தென்னிலங்கையின் மீது அவைந்து கொண்டு கிழக்கு காற்றை ஏற்றுகிற காரணத்தினாலே வெப்பமான பகுதிகளிலே மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது வருகிறது குளிர்காற்றாய் வருவது, அதாவது 3 விதமான காற்று வரும். சென்னையை ஒட்டி வருவது குளிர்காற்றாக இருக்கும். கடலூரை ஒட்டி வருவது ஓரளவு குளிர்காற்றாக இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு வருவது குளிரும் நீராவியும் கலந்த காற்றாக இருக்கும். இலங்கை மற்றும் தென்கோடி தமிழ்நாட்டிற்கு வருவது ஒற்றை நீராவி காற்றாக இருக்கும். ஆக கிழக்கு காற்றிலே 3 விதம் இருக்கிறது. அதாவது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து வருவதும், ஜப்பானிலிருந்து வருவதும், சீனாவிலிருந்து வருவதும் ஏற்றபடியாக என்று பலவிதமாக இருக்கும். இது தமிழ்நாட்டில் ஏறும் பொழுது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திருப்பும். இதனால குளிர் நிச்சயமாக விலகிவிடும். புழுக்கம் அதிகரிக்கும். பகலிலே வெயில் இருக்கும். வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை 31ஆம் தேதி சற்று பரவலாக ஒதுக்கி ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் சில நிமிடங்கள் கொடுக்கும். அதிகபட்சமாக 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொடுத்தாலும் நீடித்து நின்ற மழையாக நாள் முழுவதும் பெய்யும் மழையாக இருக்காது. ஒரு மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் பெய்து விடாது. ஒரு மாவட்டத்தில் காலை ஒரு முறை ஒரு இடத்தில் என்றால் மதிய மாலையில் வேறொரு இடத்தில் இருக்கும், அடுத்த நாள் வேறொரு இடத்தில் இருக்கும். ஆக இப்படி ஒதுக்கி வெவ்வேறு இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் புரிந்து கொள்வது என்னவென்றால், அறுவடை விவசாயிகள் மழைப்பொழிவு நாளை அதிகாலை டெல்டாவின் கடலோரம் தொடங்கி இருக்கிறது. நாளை மதியம் டெல்டா முழுவதுமே பெய்ய தொடங்கும். ஆங்காங்கே ஒதுக்கி என்பதை நினைவில் கொண்டு இன்று மாலைக்குள் அறுவடை செய்த தானியங்களை பாதுகாத்திடுங்கள். அறுவடை செய்த பிறகு வைக்கோலை சேமித்து அதையும் பாதுகாத்திடுங்கள். நாளை காலை கருமேகம் சூழ்ந்து கடலோரம் தூறல் தொடங்கிவிடும். மதியத்திலிருந்து மழையாக மாறிவிடும் என்பதனால அடுத்த அறுவடைக்கு ஏற்ற நாள் 3ஆம் தேதியாக இருக்கும். பிப்ரவரி 3, 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளிலே அறுவடைக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் அப்படியே அறுவடை செய்ய முயற்சி செய்தாலும் நெல் தானியங்களை மட்டும் மீட்டெடுக்கலாம்.
ஆனால் வைக்கோல் மாட்டிக்கொள்ளும். ஆனால் வைக்கோல் கால்நடைக்கு அத்தியாவசியம் என்பதை கருத்தில் கொண்டு நீங்களே உங்களுடைய யோசனைப்படி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக அடுத்த இடைவெளி நாள் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை 7-8 குழப்பம், அதுவும் இடைவெளிதான். ஆனால் நீங்கள் அடுத்த மழைப்பொழிவு 11-12 இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இடைவெளி. 10ஆம் தேதியும் மிரட்டு வானிலை தூறல் எல்லாம் இருக்கும். 7-8 தேதிகளிலே மிரட்டு வானிலை தூறல் இருந்தாலும் அது அறுவடையை பாதிக்காது. 11-12 மீண்டும் ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 3லிருந்து 10ஆம் தேதிக்குள் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அடுத்த சுற்று அறுவடையை முடித்திடுங்கள். இன்றைக்கு மாலைக்குள் இன்றைய தேதியில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள். அடுத்தபடியாக விதைப்பை பொறுத்த வரைக்கும் தானியத்துக்கு தானியம் முளைப்பு திறன் என்பது மாறுபடும், நாட்கள் மாறுபடும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் விதைக்கக்கூடிய நிலத்தின் தன்மை, மண்ணின் தன்மை, அதோட ஆழம், நீர் தேங்கும் தன்மை இதெல்லாம் இருக்கிறது. ஆகவே ஒரு சிலருக்கு ஈரம் குறைவாக இருக்கிறது. இன்றே விதைத்து விட்டால் முளைப்பு திறன் வந்துவிடும். ஆனால் மழை பெய்து விட்டால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும் என்று சிலர் அச்சப்படுகிறார்கள். மழை பெய்யாமல் 4 நாளும் இருந்து விட்டு போனால், வெயில் மட்டும் கொடுத்து விட்டு போனால் காய்ந்து விடும் என்று அச்சமும் படுகிறார்கள். காய்ந்து விட்டால் மீண்டும் முளைப்பதற்கு ஈரம் இருக்காது, தண்ணீர் வசதி இல்லை என்ற ஒரு கவலையையும் தெரிவித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய இருக்கக்கூடிய ஈரம் வரக்கூடிய 4 நாட்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், வானம் ஓரளவிற்குத்தான் மேகமூட்டத்துடன் வெயில் இருக்கும். கடும் வெயில் ஈரத்தை முற்றிலுமாக அதாவது ஆவியாக்கும் அளவிற்கு இருக்காது. 80% இடங்கள் வரைக்கும் கூட தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 20-10% இடங்களில் ஒதுக்கலாம். ஒதுக்கினாலும் ஒருவேளை காய்ந்து விட்டாலும் அடுத்த மழைப்பொழிவு 11ஆம் தேதி 12ஆம் தேதி இருக்கிறது. ஆகவே பெரும்பாலும் மாதத்திற்கு 3 சுற்று மழைப்பொழிவு இருக்கிறது. முற்றிலுமாக காய விட்டு விடாது என்பதையும், மார்ச், ஏப்ரல், மேயிலையும் மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு விதைத்திருக்கக்கூடிய தானியங்களுக்கும் நெடக்கடலை போன்றவற்றிற்கும் பயனளிக்கும் மழையில் கோடை மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே முடிந்தால் அறுவடை இன்றைக்கு விதையுங்கள். வேண்டாம், மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமாக இருக்கும். எல் போன்ற தானியங்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இவற்றையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே ஒரு 3 நாள் கழித்து 3ஆம் தேதியிலிருந்து விதைக்கலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேலும் ஒதுக்கிவிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்கள் யோசனைக்கு அந்த முடிவை எடுக்க விட்டுவிடுகிறேன். ஆகவே விதைப்பு மற்றும் அறுவடைக்கு அடுத்தபடியாக உலர்த்துதல் என்பது இன்றைக்கு உலர்த்தலாம். ஆனால் கருமேகம் சூழ்ந்திருக்கும், மழை வருவது போன்ற வானிலை இருக்கும். பெரிதாக உலர்த்துவதற்கு வாய்ப்பு வழங்காது. காரணம், உங்களை குழப்பிக் கொண்டே இருக்கும். மூடி பாதுகாத்திடவும் அதாவது திறந்து போட மனம் விடாது. உங்களை கருமேகம் மதியத்தில் சூற தொடங்கிவிடும். மாலையெல்லாம் ரொம்ப அதிகமான மேகமூட்டம் இருக்கும். ஆகையினால உலர்த்தலாம், அச்சப்பட தேவையில்லை. மழை என்பது நாளை அதிகாலையிலிருந்து தான். இன்றைக்கு ஓரிடங்களில் தூறல் துளி விடலாம் என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும். ஆனால் நாளை அதிகாலையிலிருந்து மழை இருக்கிறது. 4 நாட்களுக்கு உலர்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 3ஆம் தேதியிலிருந்து உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்து பணிகள் எல்லாம் செய்யலாம். இன்றைக்கே பூச்சி விரட்டி அடிக்கும் பணி செய்யலாம். நாளையிலிருந்து தான் மழை, குழப்பமான வானிலை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 3ஆம் தேதியிலிருந்து அனைத்து பணியுமே செய்யலாம். இன்றைக்கு ஒரு நாள் கட்டிட பணி, வெளிச்சுற்றில் வெளிப்பூச்சி, வெளிப்பக்க வண்ணம் தீட்டுதல் போன்ற பணி எல்லாமே செய்யலாம். பில்லர் குழி, அதாவது காங்கிரீட் போடுதல் எல்லாமே இன்றைக்கு செய்யலாம். நாளை மறுநாள் 30, 31 மற்றும் பிப்ரவரி 1-2 தேதிகளில் மழை இருக்கிறது. ஒதுக்கி ஆங்காங்கே தான் பெய்யும். ஒரு இடத்துல ஒதுக்கும், ஒரு இடத்துல லேசாக பெய்யும், ஒரு இடத்துல மிதமாக பெய்யும், ஒரு இடத்துல சற்று கனமாக பெய்யும், ஒரு இடத்துல கனமாக பெய்யும், ஓடும் அளவிற்கு கூட ஒரு இடத்துல பெய்யும். இவையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எப்படி என்பதை அந்தந்த நாட்களில் அதிகாலையில் அன்றைய மாலை அறிக்கையில் மட்டுமே அறிவிக்க முடியும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். காரணம், நிகழ்வோட தீவிரத்தன்மை, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பம், எந்த காற்று எங்கே சந்திப்பை ஏற்படுத்தும், இவையெல்லாம் அன்றைக்கு உறுதிப்படுத்தி அன்றைய மழைப்பொழிவை அன்றைக்கு அறிவிக்கலாம். ஆகவே மழைப்பொழிவு ஒதுக்கி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை இடையில 7-8 தேதிகளில் ஒரு மிரட்டு வானிலை இருக்கும். 11-12 அடுத்த மழை இருக்கிறது. இப்படி 21-22 தெரிகிறது. அடுத்தபடியாக மார்ச் 1-2-3 தெரிகிறது. இப்படி 10 நாட்களுக்கு ஒரு முறை நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும், லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, ஏப்ரல் மேயில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு, வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். வெயில் சராசரி
மழை சராசரிக்கு கூடுதல் மே ஏப்ரல் மாதங்களில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.